हरे कृष्ण माताजी। भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरेति प्रीतं च श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. நேற்று பாகவதம் பார்த்ததுல என்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். பக்தி 12 ரசங்கள்ல சேவை பண்ணலாம் அந்த மனநிலையிலன்னு சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. 9 முறையில சேவை அது எனக்கு அதுவும் கொஞ்சம் புரியல மாதாஜி. இது 12 ரசங்கள்ல இது புரியுது. இதுக்கு முன்னாடி 9 முறையில நம்ம சேவை பண்ணலாம். சரி, பக்தி தொண்டினுடைய நிலைகள் அப்படிங்கிறது 9 நிலைகள். அதே மாதிரி பக்தி தொண்டு நவவித பக்தி 9 முறைகள்ல பக்தி தொண்டு செய்யலாம். 9 இருக்கு. ஒண்ணு நிலைகள், பக்தியில நம்ம இருக்கக்கூடிய நிலைகள். ஆதோ ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அது 9 நிலைகள். 9 விதமான பக்தி தொண்டு ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அது 9 முறைகள். இப்ப கேட்கிறோம் ஸ்ரவணம், சொல்றோம் கீர்த்தனம், இது முறைகள். சரியா? இந்த ரசங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாவ அந்த பிரேமையை அடைஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய உணர்வு தான் ரசங்கள். ஒருத்தர் எந்த ரசத்துல பக்தி செய்வாங்க? தாசி ரசத்துல இருக்காங்களா, மாதுரி ரசத்துல இருக்காங்களா, இல்ல வாத்சல்ய ரசத்துல இருக்காங்களா? இந்த நிலைகளை கடந்து 9 நிலைகளை கடந்து பிரேமையை அடைஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடியது இந்த ரசங்கள். 12 ரசங்கள். ஆமா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பக்தி பயிற்சி பண்ணும் போதே இந்த ரசங்கள்ல பயிற்சி பண்றாங்க சில பேர். இப்ப நாம எல்லாம் தாசிய ரசத்துல பயிற்சி பண்றோம். அதனாலதான் அதுக்கு ஒரு 5 இருக்கா மாதாஜி? 5 இருக்கு. அதுக்கு முதன்மையானது 5. நாம தாசிய ரசத்துலதான் இப்ப பக்தி பண்றோம். பகவான் எஜமானர், நம்ம தாசன். அதனால நமக்கு அந்த தாசிய நாமம் கொடுக்குறாங்க. கடைசியில தாசன், தாசி அப்படிங்கிற பேரை கொடுக்குறாங்க. நம்ம தாசிய ரசத்துல பக்தி பண்றோம். ஓகேவா? டீச்சை வாங்கும் போது கொடுக்குற நாமம். ஆமாம், டீச்சை வாங்கும் போது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி ஹரே கிருஷ்ணா. பரவாயில்ல, உடனே நீங்க அதை செக் பண்ணி போட்டுருந்தீங்க. 3வது ஸ்லோகம் தானே? 1.1.3 தானே?
ஆமா மாதாஜி. ஹரே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவர் பிரபுவும் வீட்டுல அவரும் கேட்டுக்கிட்டு அவரு அப்புறம் எழுதி அதை ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பிள்ளைகளுக்கு சொன்னா நல்லா இருந்துச்சு நேத்து. ஓகே. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. வேற நன்றி ஏதாவது வேற பாயிண்ட்ஸ் நேத்து என்ன பார்த்தோம்? நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். மாதாஜி திதிக்கு நேத்து குழந்தை பிறந்துச்சுங்க மாதாஜி. 2 அசுரர்கள் பிறந்தாங்க. ஹலோ. எஸ் மாதாஜி. அதனால வந்து தீய அறிகுறிகள் எல்லாம் வந்து பூமியில நடந்ததுங்க மாதாஜி. வெரி குட். அந்த தீய அறிகுறிகளை நாம பார்த்தோம். அசுரர்கள் பிறக்கும் போது இந்த மாதிரி தீய அறிகுறிகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேங்க்யூ மாதாஜி. நன்றி. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 17வது அத்தியாயம் ஹிரண்யாக்ஷனின் வெற்றி. அதுல நம்ம வந்து எத்தனை ஸ்லோகம் படிக்கணும்? 15 மாதாஜி. 15. தேங்க்யூ மாதாஜி. திருஷ்ட்வாண்யாம்ச்ச மகோத்பாதான் அத்தத்வரிதः பிரஜாः பிரம்மபுத்ரானுருதே பீதா மேனிரே விஸ்வசம்சவம். மொழிபெயர்ப்பு புலரை வழங்கியவர் திவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பல தீய காலங்களின் அறிகுறிகளை குறிப்பிட்டதும் திதியின் பிள்ளைகளான ஜெயன் விஜயனின் பிறப்பையும் வீழ்ச்சியையும் அறிந்த பிரம்மாவின் 4 புதல்வர்களை தவிர அனைவரும் பயத்தால் பீடிக்கப்பட்டனர். அவர்கள் இந்த ஆற்றல்களின் ரகசியத்தையும் அறியவில்லை. ஆயினும் இந்த பிரபஞ்சம் உருக்குலைய போகிறது என்று எண்ணினார்கள். மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவத்கீதையின் 7ஆம் அதிகாரத்தின்படி இயற்கையின் சட்டங்கள் விதிமுறையிலிருந்து வழாதனவாக உள்ளதால் வாழும் உள்பொருள்களால் அதை மேம்படுத்தி வலியுறுத்துவது இயலாதது. யார் முழுவதுமாக தன்னை கிருஷ்ணனிடம் சரணாகதம் தந்து கிருஷ்ணரின் உணர்வு நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே காக்கப்படுவார்கள் என்பதும் விளக்கப்பட்டுள்ளது. 2 பெரிய அசுரர்களின் பிறப்பினால்தான் பலவித இயற்கை தொல்லைகள் ஏற்பட்டன என்பதை பாகவதத்தின் வருணைகளில் இருந்த நாம் புரிந்து கொள்ளலாம். முன்பே வர்ணிக்கப்பட்டது போல மறைமுகமாக புரிந்து கொள்ளும்படி வேண்டியது என்னவென்றால், பூமியில் தொடர்ந்து தொல்லைகள் ஏற்படும் போது நில தீய அறிகுறி, அதாவது சில அசுர சக்திகள் உடைய மக்களோ அல்லது அசுர குணம் நிறைந்த மக்களோ பிறந்திருக்கிறார்கள் அல்லது அதிகரித்திருக்கிறது என்பதாகும். முந்தைய நாட்களில் திதிக்கு பிறந்த 2 அசுரர்கள் மட்டுமே இறந்தனர். ஆயினும் பல தொல்லைகள் இருந்தன. தற்போது இந்த தனி சிறப்புள்ள கலியுகத்தில் இந்த தொல்லைகள் எப்போதும் தெரிகின்றன. அவை அசுர சக்திகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்திருப்பதை குறிக்கின்றன. அதிகரிக்கும் அசுர சக்தியின் தொகையை கண்காணிக்க வேதகால நாகரிகம் சமூக வாழ்வில் பலவித விதிகளையும் ஒழுங்கு முறைகளையும் கட்டளையிட்டு இருக்கிறது. அதில் முக்கியமானது என்னவென்றால், நல்ல குழந்தைகளை பெற கருவை தானம் செய்யும் முறையாகும். பகவத்கீதையில் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் வேண்டத்தகாத மக்கள் தொகை வர்ணசங்கர இருந்தால் இந்த முழு உலகமும் நரகமாக தோன்றும் என்று கூறினான். மக்கள் உலகில் அமைதியில் பெரிதும் ஆர்வம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கருதானம் எனப்படும் சமய சடங்கு இல்லாமலேயே பல வேண்டத்தகாத குழந்தைகள் பிறக்கின்றன. திதிக்கு பிறந்த 2 அசுரர்களும் இத்தகையோரே ஆவர். திதிதான் கொண்ட இச்சையின் காரணமாக தீய நேரத்தில் தன் கணவனுடன் புணர அவரை வற்புறுத்தினாள். அதனால் தொல்லைகள் தருவதற்காக அந்த 2 அசுரர்களும் பிறந்தனர். நல்ல குழந்தைகளை பெற புணரும் பொழுது ஒருவர் நல்ல குழந்தைகளை பெறும் முறையை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டுக்குரியவர் வேதத்தின் வழியை பின்பற்றுவதில் நல்ல குழந்தைகளை பெறுவர். அசுரர்கள் பிறக்காமல் தானாகவே உலகில் அமைதி நிலவும். சமூக அமைதிக்காக வாழ்வில் நாம் விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் நாம் அமைதியை எதிர்பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இயற்கை சட்டங்களின் வலுவாக எதிர்ப்பு செயல்களை நாம் அனுபவிக்கும்படி நேரும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ படிக்கிறவங்களை தவிர வேற யாரும் வந்து தயவு செய்து அன்மியூட் பண்ணாதீங்க. அன்மியூட் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும், கேட்கறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தயவு செய்து யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க. சோ இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க பகவத்கீதையோட 7வது சாப்டர்ல பகவான் என்ன சொல்றாரு? தெய்விகி ஏஷா குணமயி மம மாயா துரத்யா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? பகவானுடைய இந்த மாயை சக்தியானது கடப்பதற்கு அரியது.
அவ்வளவு சுலபமா இந்த மாயை ஒருத்தரால கடக்க முடியாது. ஆனா யார் ஒருத்தர் பகவான்கிட்ட சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணலாம், சுலபமாக இந்த மாயையை கடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்தபடி இந்த மாயையை கடக்கிறது அரிது. ஏன் அப்படின்னாக்க, அதனாலதான் மாயையுடைய வசப்பட்டுதான் என்ன ஆகுது, இந்த மாதிரி தவறான அசுர குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னு பிரபுபாத் சொல்றார். அந்த நாள்ல திதிக்கு பிறந்த 2 அசுரர்கள் தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அசுர ஜனத்தொகை உலகத்துல அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனுடைய கவலை இதுதான். அர்ஜுனன் 5 காரணங்கள் சொல்றார், சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு 5 காரணங்களை சொல்றார். அதுல முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்றாரு, வர்ண சங்கரம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. வர்ண சங்கரம்னா என்ன அப்படின்னாக்க, சரியான கர்ப்பதான சம்ஸ்காரம் இல்லாம பிறக்கக்கூடிய குழந்தைகள் வர்ண சங்கரம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பெண்கள் பாதுகாப்பு இல்லாம போகும்போது யார் வேணா அந்த பெண்களை கையாளலாம். அதனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தன்னுடைய தாய் தந்தையரை பத்தின சரியான குறிப்பு கூட அவங்களுக்கு தெரியாது இல்லையா. யாரும் வேத அந்த விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கவும் மாட்டாங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிண்டதான கருமங்கள்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அதுதான் வர்ண சங்கரம். அன்னைக்கு இப்ப இருக்கிற சமுதாயம் அப்படித்தானே இருக்கு. சோ அதனால பிரபுபாத் என்ன சொல்றாரு, எப்ப பார்த்தாலுமே இந்த இயற்கையுடைய சீற்றங்கள் இப்போ தொடர்ந்து இருக்கு. இது பாகவதத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இப்ப நம்ம நித்தியப்படி வாழ்க்கையிலே நம்ம என்ன பாக்குறோம், இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம பாக்குறோம். உலகத்துல எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அதனால இந்த கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கணவனும் மனைவியும் நல்ல மனோநிலையோட நல்ல ஒரு ஆத்மா தங்களுக்கு குழந்தையா பெறணும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தோட காமத்துக்காக இணையாம பகவானுடைய சேவையாகவும் அதை அவங்க செஞ்சாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா நல்ல பிரஜைகளை உற்பத்தி செய்யலாம். நாடு தானாவே அமைதியா இருக்கும். ஏன் அமைதி கெட்டு போகுது அப்படின்னாக்க, அந்த மனோநிலை அப்படி இருக்கு. அந்த வளரக்கூடிய அந்த இளைய சமுதாயத்தினுடைய மனோநிலை அப்படி இருக்கு. அவங்க தவறான செயல்கள்ல ஈடுபடும் போது அப்போ இயற்கையாவே முழுக்க எங்க பார்த்தாலும் தவறுகள் நடக்குது. அதனால்தான் அமைதி கெட்டு போகுது. ஆனா நல்ல குழந்தைகளா இருந்தாங்க, நல்லா வளர்க்கப்பட்டாங்க அந்த இளைஞர்களும் இளம் பெண்களும், அவங்க பொறுப்போட இருந்தாங்க அப்படின்னாக்க ஏன் தவறு செய்யறாங்க இல்லையா, தவறு செய்ய மாட்டாங்க இல்லையா. முன்னாடி காலத்துல இவ்வளவு தவறுகளை நம்ம கேள்விப்பட்டதும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. ஏதோ அங்கங்க நடக்கும் அவ்வளவுதானே தவிர, இப்ப என்னடான்னா அதுதான் செய்திகளா இருக்கு. நல்ல செய்தி எதுவுமே இல்லை. எல்லாமே செய்திகள் பார்த்தா அந்த செய்திகளாத்தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னாக்கா இதுதான். சோ அதனால இந்த சட்டத்திட்டங்களை எல்லாரும் கடைபிடிக்கணும். திருமண விவாக யஜ்யம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி கணவன் மனைவியா இருந்த பட்சத்திலையும் தவறான முறையில அவங்க இணையும் போது இந்த மாதிரி அசுர ஜனத்தொகை உற்பத்தி ஆகுதுங்கிறத பாக்குறோம். அப்போ அதுங்களும் இந்த கணவன் மனைவியும் சட்டத்திட்டங்களை கடைபிடித்து நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கணும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தாவாதி தைத்யோ சகசா யஜ்யமானாத்ம பௌருஷௌ வௌருதாதே ஸ்மசாரேன காயேனாத்ரி பதி இவ. முன்காலத்தில் தோன்றிய இந்த 2 அசுரர்களும் விரைவில் அசாதாரணமான உடல் உறுப்புகளுடன் வெளிப்பட்டனர். அவர்களின் உடல் அமைப்புகள் இரும்பை போல் விளங்கி அவை 2 பெரிய மலைகளை போல் வளர ஆரம்பித்தன. சோ அவங்க அப்பதான் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்படிலாம் கிடையாது. பிறந்த உடனே என்ன ஆயிடுறாங்க, கடகட கடகடன்னு வளர்ந்துடுறாங்க. ஏன்னா அம்மா வயிற்றுல எத்தனை வருஷம் இருந்தாங்க, 100 வருஷம் உள்ளேயே வளர்ந்தாச்சு. பிறந்த உடனே என்ன பண்ணாங்க, கிடு 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 கிடுன்னு அவ்வளவு பெருசா ஒரு மலை மாதிரி வளர ஆரம்பிச்சாங்க. நம்ம மகாவதார் நரசிம்மா அந்த படத்துல நல்லா காட்டியிருந்தாங்க இல்லையா. உடனே அவங்க அவ்வளவு பெரிய உருவத்தை அவங்க எடுக்கிறாங்க. சோ இப்ப எப்படி அவங்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது எப்படி நடந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பொருளுரை சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. படிக்கிறேன். சில பிரபுபாதருக்கு ஜெய். உலகில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு வகையினர் அசுரர்களாகவும் மற்றொரு வகையினர் தேவர்களாகவும் அழைக்கப்படுகிறார்கள். தேவர்கள் தங்களை மனித சமுதாயத்தின் புனித முன்னேற்றத்துடன் தொடர்புபடுத்திக் கொள்கிறார்கள். தீய அசுரர்கள் தங்களை உடல் தொடர்பான மற்றும் உலகியல் உயர்வுடன் தொடர்புபடுத்திக் கொள்கிறார்கள். திதிக்கு பிறந்த 2
அசுரர்களும் தங்கள் உடல்களை இரும்பு போல் வலிமையுள்ளதாக உருவாக்கினர். அவர்கள் வானவெளியை தொடும்படியான உயரத்துடன் இருந்தனர். அவர்கள் விலையுயர்ந்த ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். அதுவே வாழ்வில் வெற்றி என அவர்கள் நினைத்தனர். உண்மையில் வைகுண்டத்தின் இரு வாயிற் காப்போன்களாகிய ஜெயனும் விஜயனும் இந்த பூவுலகில் பிறப்பிக்க வேண்டும் என்றும் முனிவர்களின் சாபத்தினால் அவர்கள் எப்பொழுதும் பரம புருஷ பகவானிடம் கோபம் கொள்பவர்களாக விளங்க வேண்டும் என்றும் திட்டமிடப்பட்டது. தீய அசுரர்களாகிய இவர்கள் பரமபுருஷ பகவானிடம் கருத்து செலுத்தாமல் கோபம் கொண்டவர்களாக உடல் சௌகரியத்திலும் உடல் உயர்விலும் கருத்து உடையவர்களாக உருவாயினர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். தேங்க்யூ மாதாஜி. இன்னொரு முக்கியமான கருத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். பகவானுடைய சேவை தான் நம்ம வாழ்க்கையில முக்கியம் நினைக்காம உடல் அதை வந்து பெருசா பாடி பில்டு பண்றது, அது பண்றது, இது பண்றது. ஆனா பகவத் பக்திக்கு நேரம் இல்லைன்னு சொல்றது. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கலாம் இல்லையா? காலம்புரை எழுந்து 4 மணிக்கெல்லாம் ஜாக்கிங் போறவங்க, வாக்கிங் போறவங்க, எக்ஸசைஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. சாண்டிங் பண்ணிக்கிட்டே போனா எப்படி இருக்கும்? ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா எதையோ காதுல மாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டே அவங்க வந்து போயிட்டே இருக்காங்க. ஏன் வந்து சாண்டிங் பண்ணிட்டே வாக்கிங் போகக்கூடாது, ஜாக்கிங் பண்ணக்கூடாது? ஸோ உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியதான், பேண வேண்டியதான், தப்பு கிடையாது. ஆனா பகவத் பக்திக்கு பக்தி இல்லாம வெறுமை உடல் உணர்வோட வாழ்றதும் என்னதுதான்? அசுர குணம் தான் அப்படின்னு வந்து பிரபுபாத சொல்றார். திவிஸ்பிருஷோ ஹேம கிரீட கோட்டிபி நிருத்த காஷ்டௌ ஸ்புரதாங்கதா பூஜௌ காம் கம்பயந்தௌ சரணைஹி பதே பதே கட்யா ஸ்ரீகாஞ்சார் கமதீத்ய தஸ்ததுஹு. மொழிபெயர்ப்பு. அவர்களின் உடல்கள் அவர்களுடைய கொண்டையுடன் கூடிய தங்க கிரீடங்களுடன் வானை முத்தமிடும் அளவிற்கு உயரமாக விளங்கின. அவர்கள் எல்லா திசைகளிலும் பார்வையை மறைத்தார்கள். ஒவ்வொரு அடியிலும் பூமி குலுங்கும்படி நடந்தார்கள். அவர்களின் கைகள் ஒளி பொருந்திய கடகங்களால் அலங்கரிக்கப்பட்டன. அவர்கள் தங்களின் சிறந்த அழகிய மேகலைகளால் சுற்றப்பட்ட தங்களின் இடுப்புகளால் சூரியனையும் மறைத்து விடும்படி நின்றார்கள். ஸோ அவ்வளவு ஒரு உயரம் அவங்களுடைய உடல் அப்படிங்கிறது. அசுர வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்காங்க. கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா பொருளுரை? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். அசுரர்களின் நாகரிகத்தில் அவர்கள் தெருவில் நடக்கும் போது உலகம் நடுங்கும்படியாகவும் அவர்கள் நின்றால் சூரியனையும் 4 திசைகளின் பார்வையையும் மறைக்கும்படியாகவும் உள்ள உடலை பெறுவதில் மக்கள் ஆர்வமுடையவர்களாக விளங்கினார்கள். உடலில் வேகம் உறுதியாக தோன்றினால் குறிப்பிடத்தக்க அளவில் உலகில் உள்ள நாடுகளில் மிகவும் உயர்ந்த முன்னேற்றமுள்ள நாடாக அந்த நாடு கருதப்படுகின்றது. நன்றி. ஹரே கிருஷ்ண மாதா. ஹரே கிருஷ்ணா. சோ அந்த நாள்ல பெண்கள் நடக்கும்போது பூமி அதிர நடக்கக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு சொல்லுவாங்க. நடக்கும்போது நம்ம வந்து பூமியை தேய்ச்சும் நடக்கக்கூடாது, காலை வந்து பூமியில தேய்க்கவும் கூடாது, டங்கு டங்குன்னு எடுத்து காலை வைக்கவும் கூடாது. பூமி அதிராம நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பயிற்சி. பாவாடை கட்டிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்? நம்மளால காலை வந்து அந்த மாதிரி எல்லாம் தூக்கி டங்கு டங்குன்னு வைக்க முடியாது. இப்பெல்லாம் அரை ட்ரௌசர் போட்டுட்டு என்ன பண்றாங்க? குதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. சோ அந்த கட்டுப்பாடு போயிடுச்சு பாருங்க. இந்த உடை அப்படிங்கிறது இயற்கையாவே நம்மள வந்து அடக்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த உடையில இருக்கு. ஆனா இந்த பாவாடெல்லாம் கட்டக்கூடாது, இதெல்லாம் இவ்வளவு பெரிய துணியெல்லாம் யார் கட்டிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க? வேண்டாம், சொல்ல வேண்டாம். சோ அதனால பூமி அதிர என்ன பண்றாங்க? நடக்கிறாங்க. பூமி அதிர வந்து நடக்கவே கூடாது. பூமாதேவி ரொம்ப கருணையோட அவங்க மேல நம்ம வந்து நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல நம்ம அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது? பூமியை வந்து அதிர்ந்து போகும்படி நடக்கக்கூடாது. காலை தேய்ச்சும் நடக்கூடாது. சில பேர் நடக்கும்போது சரக்கு சத்தம் கேட்கும். கால் தேயவும் நடக்கக்கூடாது, பூமி தேயவும் நடக்கக்கூடாது, பூமி மேல அதிரவும் நடக்கக்கூடாது. அழகா வந்து நடை அப்படிங்கிறது பூமாதேவி மேல நம்ம நடக்கிறோம். அந்த கான்சியஸோட நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். இன்னும் இந்த மாதிரி தாமங்கள்ல விருந்தாவனம், மதுரா, மாயாப்பூர் இந்த மாதிரி தாமங்கள்ல இருக்கும்போது பக்தர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, பூமியில பலவிதமான ஜீவராசிகள் இருக்கு. நம்ம இங்கேருந்து இப்போ தெருவுல கோவிலுக்கு போறோம் அப்படின்னாக்க கட்டெரும்பு, அதுக்கப்புறம் பலவிதமான பூச்சிகள், ஜந்துக்கள் நிறைய இருக்கு. அது மேலெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? கால் வச்சு போகக்கூடாது. எறும்பு போகுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் விலகி போகணும். அது மேல நம்ம செருப்பு போட்டு அது மேல மிதிச்சு அதை வந்து கொல்லக்கூடாது. இந்த கான்சியஸ்
கிருஷ்ணபக்தர்களா மாறுறோம் அப்படின்னாலே அந்த உணர்வு நமக்கு வந்து இருக்கணும். நம்ம வந்து இன்னொரு ஜீவராசிக்கு இன்னொரு ஜீவனை நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த உணர்வோட நம்ம வந்து ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும். நாங்க விருந்தாவன் பரிக்கிரமா 2016 வந்து 1 மாசம் பரிக்கிரமா போனோம், கார்த்திக் மந்த்ல. அந்த பரிக்கிரமா அப்பதான் எனக்கு வந்து ராதா கோவிந்த மகாராஜ் வந்து அவருடைய லெக்சர்ல இதெல்லாம் சொன்னார். தாம்ல நீங்க பாட்டுக்கு பரிக்கிரமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, இஷ்டத்துக்கு வந்து அந்த ஜீவராசிகளை எல்லாம் கொல்லக்கூடாது, பார்த்து கால் வச்சு நடந்து போங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்படியே அப்ப கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அப்ப நம்ம இதெல்லாம் மனசுலயே இல்லையே, இதெல்லாம் தெரியவே தெரியாதே, நம்ம பாட்டுக்கு இப்படியே போறோம், கண்ணை மூடிட்டு போறோம், சான் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ சிந்தனை நம்ம பாட்டு நடந்து போறோம், இதெல்லாம் கூட கவனிச்சு நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து அப்பதான் வந்து எனக்கு வந்து புரிஞ்சுது. அப்பையில இருந்து வந்து இந்த வெளியில போகும்போது கண்டிப்பா கவனமா கீழே பார்த்துக்கிட்டு, எந்த அறியாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் தப்பு தான். ஏதோ நான் தெரியாம மிச்சிட்டேன் அப்படின்னாலும் தவறுதான். சோ அதனால நடை கூட எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். பிரஜாபதிர் நாம தயோரகார்ஷே யக பிராக் ஸ்வதேகாத்ய மயோரஜாயத் தம் வை ஹிரண்யகஷிபும் விதுஹு பிரஜா யம் தம் ஹிரண்யாக்ஷமாஷு சாக்ரதஹ. வாழும் உயிர் பொருட்களை படைப்பவரான கஷ்யபர் பிரஜாபதி அவரின் இரட்டை பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டினார். திதியின் கருவில் உருவான முதல் பிள்ளைக்கு ஹிரண்யகஷிபு என்றும் முதலில் பிறந்த பிள்ளைக்கு ஹிரண்யாட்சன் என்றும் பெயர் சூட்டினார். சோ இந்த டிஃபரன்ஸ் எதுக்காக வருது அப்படிங்கிறது பொருளுரையில பிரபுபாதர் கொடுக்குறார். எவ்வளவு சயின்டிபிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பிண்ட சித்தி என அழைக்கப்படும் ஆதாரபூர்வமான வேத இலக்கியத்தில் கருவுறல் பற்றி விஞ்ஞான பூர்வமான செய்தி மிகவும் அழகாக விளக்கப்பட்டுள்ளது. ஆண் விந்தின் 2 சொட்டுகள் கருப்பையில் உள்ள மாதந்தோறும் நிகழ்கின்ற குருதி கழிவு வரும் இடத்தில் நுழைந்தால் தாய் அவளின் கருப்பையில் 2 முட்டை கரு உயிர்களை வளர செய்வாள் மற்றும் அவள் முதலில் கரு உயிர்த்தலுக்கு எதிரான முறையில் இரட்டை குழந்தைகளை பெறுவாள். முதலில் கருவுற்ற குழந்தை பிறக்கும், பின்னால் கருவுற்ற குழந்தை முதலிலும் பிறக்கும். முதலில் கருவுற்ற குழந்தை 2வது குழந்தைக்கு பின்னால் வாழ்கிறது. எனவே பிறப்பின் போது 2வது குழந்தை முதலிலும் முதல் குழந்தை 2வதாகவும் தோன்றுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் 2வதாக கருவுற்ற குழந்தை ஹிரண்யாட்சன் முதலிலும், இவனுக்கு பின்னால் இருந்த முதலில் கருவுற்ற குழந்தை இரண்யகசிப்பு 2வதாகவும் பிறந்தனர் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எவ்வளவு ஒரு நுணுக்கமான டீடைல்ஸ் இருக்கு. இந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுல முதல் குழந்தை முதல்ல கருவுற குழந்தை அது 2வதா பிறக்குது, 2வதா கருவுற குழந்தை முதல்ல பிறக்குது. ஆனா இந்த ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகசிப்புவும் அண்ணன் தம்பிகளா எப்படி தீர்மானிக்கப்படுறாங்க அப்படின்னாக்க, 2வதா பிறந்த குழந்தை அண்ணனாகவும் முதல்ல பிறந்த குழந்தை தம்பியாகவும் இங்க வந்து சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா இந்த சயின்ஸ் அங்க இருக்கு. 2வதா பிறக்கிற குழந்தை தான் முதல்ல வந்து கருத்தரிச்சிருக்கும், அம்மாவோட கருவுல முதல்ல அந்த குழந்தை தான் உற்பத்தி ஆயிருக்கு, அடுத்ததுதான் இந்த குழந்தை வருது அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை பெரிய அண்ணன் அப்படின்னும் ஹிரண்யாக்ஷன் தம்பி அப்படின்னும் சொல்லப்படுகிறார். இந்த அளவுக்கு நுணுக்கமா சாஸ்திரங்கள் என்ன கொடுத்திருக்கு நமக்கு. இதை விட விஞ்ஞானம் என்ன இருக்க முடியும்? இந்த மாதிரி விஞ்ஞான கண்டுபிடிப்பு நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது. இரட்டை குழந்தைகள் எப்படி வந்து கருத்தரிக்கிறாங்க, எந்த குழந்தை முதல்ல எந்த குழந்தை பின்னாடி அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப டைம் ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு 2 நிமிஷத்துல பிறந்துருவாங்க. ஒரு குழந்தை பிறந்து அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள இன்னொரு குழந்தை பிறந்துரும். சோ அப்படி இருக்கும்போது இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது எவ்வளவு துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது நாம பார்க்கலாம். சோ அதனால இந்த அற்புதமான 2 பேரை வைக்கிறார் கஷ்யபர். ஹிரண்யகசிப்பு, ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற பேரை வைக்கிறார். ஹிரண்ய அப்படின்னா தங்கம்னு அர்த்தம், கஷிப்பு அப்படின்னாக்க படுக்கை, மெல்லிய படுக்கை, அந்த பஞ்சு மெத்தை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவருக்கு விருப்பம் என்ன இருக்கு? அனுபவிக்கிறதுல விருப்பம் இருக்கு, புலனின்பத்துல விருப்பம் இருக்கு. ஹிரண்யாக்ஷனும் அதே மாதிரிதான். சோ அவனுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு கண்டிப்பா துன்பத்தை கொடுக்கக்கூடியதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேருக்கும் பெயர் வைக்கப்படுகிறது. சக்ரே ஹிரண்யகசிபுர்தோர்பியாம் பிரம்மா வரேனச்ச வச்சே சபாலால் லோகாம் ஸ்திரீ அமிர்தோத் மிருத்யுருத்ததஹ. மூத்த குழந்தை ஹிரண்யகசிப்பு பகவான் பிரம்மாவிடமிருந்து பெற்ற ஆசையினால் 3 உலகங்களிலும் யாரிடமிருந்தும் மரணத்திற்கு அஞ்சாதவனாக இருந்தான்.
தான் பெற்ற ஆசியால் அவன் கர்வமும் செருக்கும் அடைந்து 3 சூரிய மண்டலங்களையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான். சோ இங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப ஷார்ட்டா வந்து ஹிரண்யகசிபுடைய தவம் சொல்லப்பட்டிருக்கு. 7th கேண்டோல ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கு. ஹிரண்யகசிபு எப்படி தவம் புரிந்தார், அவருடைய உடல்ல வந்து எப்படி அந்த எறும்பு புற்று வச்சது, இதெல்லாம் வந்து ரொம்ப விரிவா வந்து 7வது காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த 7th கேண்டோல பிரகலாதரை பத்தி நரசிம்மருடைய லீலை வரும்போது ரொம்ப விரிவா நிறைய அத்தியாயங்கள் ஹிரண்யகசிப்புக்கு தான் ஒதுக்கியிருக்காரு. நரசிம்மர் கூட அவ்வளவு அத்தியாயங்கள் கிடையாது, ஹிரண்யகசிப்புக்கு தான் நிறைய அத்தியாயங்கள். சோ அதுல வந்து ரொம்ப டீடைல்டா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அகிலா மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். இரண்யகசிபு பிரம்மாவை திருப்தி செய்து இரவாத தன்மை என்னும் ஆசி பெற மிகவும் கடுமையான துறவும் தவமும் மேற்கொண்டான் என்பது பின்வரும் அத்தியாயங்களில் வெளியாகும். உண்மையில் பகவான் பிரம்மாவுக்கே இரவா தன்மை என்னும் ஆசையை யாருக்கும் வழங்குவதென்பது இயலாத செயலாகும். ஆனால் ஹிரண்யகசிபு இந்த மண்ணுலகில் யாராலும் அவனை கொல்ல முடியாது என்னும் ஆசையை மறைமுகமாக பெற்றான். வேறு வழியில் சொன்னால், உண்மையில் அவன் வைகுண்டத்திலிருந்து வந்ததால் அவன் இந்த உலகில் யாராலும் கொல்லப்பட முடியாதவன் ஆவான். பகவானே தோன்றி அவனை கொல்ல விரும்பினார். ஒருவர் தன்னுடைய அறிவின் உயர்வு பற்றி பெருமைப்படலாம். ஆனால் அவர் வாழ்வின் 4 அடிப்படை உண்மைகளாக பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகியவற்றினின்றும் விடுபட இயலாது. மிகவும் சக்தியுள்ள கட்டான உடலுறுதியுள்ள ஹிரண்யகசிபுவாலும் கூட அவனுக்கென்று விதிக்கப்பட்ட வாழ்நாளுக்கு அதிகமாக வாழ இயலாது என்பதை பகவான் மக்களுக்கு போதிக்க நினைத்த திட்டமாகும். ஒருவர் ஹிரண்யகசிபுவை போல் வலிமையும் செருக்கும் நிறைந்தவராகவும் ஆகலாம். ஆனால் அழிவற்ற வாழ்வை பெறுவதோ அல்லது கைப்பற்றிய பொருளை தொடர்ந்து வைத்திருப்பதோ இயலாது. ஆதலால் பல பேரரசர்கள் ஆட்சி பீடம் ஏறிய போதும் இப்போது மறக்கப்பட்டார்கள். இதுதான் உலக வரலாறு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷனாலே நீடிச்சு இருக்க முடியல அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கிற சாதாரண மனிதர்கள் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவர்களா இருக்கலாம். நம்ம இந்த உலகத்துல பார்க்கலாம், ஹிட்லர் அது மாதிரி நிறைய கொடுமையான அரசர்கள்லாம் இருந்திருக்காங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு எங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த சுவடு இல்லாம என்ன ஆயிட்டாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க. சோ அதனால எத்தனாலையும் நம்ம கர்வப்படாம நம்ம பணிவோட ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திரத்தை நாம ஜபம் பண்ணணும். ஹிரண்யாஷோனுஜஸ்தஸ்ய பிரிய பிரதிக்ருத்வகம் கதாபானி திவம் யாதோ யுயுத்சீத் மிருகயத்ரணம். அவன் இளைய சகோதரன் ஹிரண்யாட்சன் தன் செயல்களால் அவனுடைய மூத்த சகோதரனை எப்பொழுதும் திருப்தி செய்ய தயாராக இருந்தார். ஹிரண்யாட்சன் தன் தோளில் ஒரு கதையை சுமந்து கொண்டு ஹிரண்யகசிபுவை திருப்தி செய்ய மட்டுமே போர் உணர்ச்சி கொண்டு அண்டம் முழுவதும் பயணம் செய்தான். சோ அசுரர்களுடைய மற்றொரு குணம், எப்ப பார்த்தாலும் யாரையாவது வலுக்கட்டாயமா வம்புக்கு இழுத்து என்ன பண்றது, சண்டை போடுறது. எந்த காரணமும் இல்லாம அவங்கள்ட்ட போய் வலுக்கட்டாயமா சண்டை போடுறது. விஜயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அன்மியூட் ஆகணும். ஹரே கிருஷ்ண. பொருளுரை. சில பிரபுபாதைக்கு ஜெய். அசுர சக்தி தன் குடும்ப உறுப்பினர்களை தன் சொந்த மன நிறைவுக்காக அண்டத்தின் எல்லா வளங்களையும் தவறான வழியில் பயன்படுத்தி பயிற்றுவிக்கிறது. அப்படி இருக்க நல்ல சக்தி எல்லாவற்றையும் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்துகிறது. ஹிரண்யகசிபுவே மிகவும் வலிமை உள்ளவன். அவன் தன் இளைய சகோதரனான ஹிரண்யாட்சனை இந்த உலக இயற்கையை முடிந்தவரை ஆட்சி புரியவும் எல்லோரிடமும் போரிட தனக்கு துணை புரியவும் வல்லமை பொருந்தியவன் ஆக்கினான். முடிந்தால் அவன் இந்த அண்டத்தை காலந்தோறும் நிலையான ஆட்சி புரிய விரும்பினான். இவையெல்லாம் வாழும் உள் பொருட்களில் உள்ள அசுர சக்தியினை விளக்கும் கண்கூடான சான்றுகளாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ ஆட்சி அப்படிங்கிறது கூட பகவானுடைய திருப்திக்காகத்தான் செய்யணுமே தவிர நம்மளுடைய புலனின்பத்துக்காக செய்யக்கூடாது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த கலியுகத்துல இப்போ இருக்கிற உலக நாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஆட்சி கிடையாது. பகவானுடைய திருப்திக்காக அப்படிங்கிற மாதிரி யாரும் கிடையாது. எல்லாரும் அவங்களுடைய புலனின்பத்துக்காக தான் என்ன பண்றாங்க, அரசியல் எல்லாத்தையும் அவங்க வந்து அதுக்காக தான் பண்றாங்க இல்லையா? அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு சொத்து சேர்க்கலாம் தான் பிரபா சொல்ற. ஒரு பக்தன் அப்படின்னா பகவானுடைய சேவையில எல்லாத்தையும் ஈடுபடுத்துவார். பக்தர் அல்லாதவங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த குடும்பத்துக்காகவும் புலனின்பத்துக்காகவும் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு.
तं वीक्ष्य दुःसहजवं रणकाञ्चननूपुरं वैजयन्तया स्रजा जुष्टम् அம்சன்யஸ்தமஹாகதம். மொழிபெயர்ப்பு மட்டும்தான் இருக்கு. விமலா தேவி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஹிரண்யாக்ஷனின் மனநிலையை கட்டுப்படுத்துதல் அரிது. அவன் தன் கால்களில் தங்கத்தால் ஆன கனகன என்று மணி ஒளி எழுப்பக்கூடிய கனல்களை அணிந்திருந்தான். பெரிய மாலை அவன் கழுத்தை அலங்கரித்தது. அவன் தனது தோளில் ஒரு கதாயுதத்தை தாங்கி இருந்தான். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. காஞ்சன நூபுரம், காஞ்சனான தங்கம். அவருடைய காலில் பெரிய தங்கத்தினாலான அந்த என்ன சொல்லுவாங்க, ஆண்களுக்கு கொலுசுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த கழல்கள் அப்படின்னு அதை போட்டுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அப்படி சுத்திட்டே இருக்காரு. தண்டையா மாதாஜி? தண்டைன்னு சொல்லலாம். எஸ். மனோவீரிய வரோத்சிக்தம் அஸ்ருண்யம் அகுதோ பயம் பீதா நிலில்கிரே தேவாஸ் தார்ஷ்ய திரஸ்தா இவாஹய. அவனுடைய மன வலிமை மற்றும் உடல் வலிமையுடன் அவன் பெற்ற வரமும் அவனை கர்வம் கொள்ள செய்தது. அவன் யாரிடமிருந்து மரணத்திற்கு அஞ்சவில்லை, அவனை கண்காணிக்கவும் ஏதுமில்லை. எனவே தேவர்கள் அவனை பார்த்த கணமே பாம்புகள் கருடனிடமுள்ள அச்சத்தால் தங்களை மறைத்துக் கொள்வதைப் போல தங்களை மறைத்துக் கொண்டார்கள். தேவர்கள் எல்லாம் கூட ஹிரண்யாக்ஷனை பார்த்து பயந்து என்ன பண்றாங்க, ஓடி போயிடுறாங்க. மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஆச்சாரிய சில பிரபுபாதாக்கு இங்கு வர்ணிக்கப்பட்டது போல அசுரர்கள் பொதுவாக நல்ல கட்டுறுதியுள்ள உடல் கொண்டவர்கள். ஆகையால் அவர்கள் மனநிலை மிக ஆழமானது, அவர்களின் வீர மிகையானது. ஹிரண்யாக்ஷனும் கிருண்யகிருஷ்ணனும் இந்த அண்டத்தில் உள்ள வாழும் உள்பொருள்களில் எதனாலும் கொல்லப்பட மாட்டார்கள் என்ற வரம் பெற்றதால் ஏறக்குறைய இரவாத்தன்மை படைத்தவர்களாகவும் முழுவதும் அச்சமற்றவர்களாகவும் விளங்கினார்கள். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த புருஷோத்தம மாதத்துல இந்த ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. ஆக்சுவலா இந்த புருஷோத்தம மாதத்துல அவங்க வதம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு. ஏன்னா எந்த நாள்லையும் நாங்க கொல்லப்படக்கூடாதுன்னு ஒரு வரத்தையும் அவங்க வாங்கியிருந்தாங்களாம். அதனால புருஷோத்தம மாதத்தை பகவான் கிரியேட் பண்ணி என்ன பண்ணாராம், அவங்கள வதம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னாங்க. சோ அதனால பகவானுடைய காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது, அவ்வளவு எளிதாலாம் புரிஞ்சுக்கவே முடியாது. சச்ச ஒண்டர்ஃபுல் பகவானுடைய லீலைகள் அப்படிங்கிறது. சபை திரோஹிதான் திருஷ்ட்வா மகசா ஸ்வேன தைத்யராட் தேந்திரா தேவகனான் ஷபான் அபஷ்யன் வியந்தத் பிரச்சம். முன்னமேயே அதிகார போதையில் இருந்த இந்திரனும் மற்ற தேவர்களும் அசுர தலைவனாகிய ஹிரண்யாட்சனின் வலிமையின் முன்பு காணாமல் போய்விட்டதை பார்த்ததும் அந்த தலைவன் சத்தமாக கர்ஜித்தான். சோ தேவர்களுடைய அந்த பயத்தை பார்த்தோன்னா அசுரர்களுக்கு என்ன ஆகுது, இன்னும் கொண்டாட்டம் ஜாஸ்தி ஆகுது. ததோ நிவృத்தக கிரீட்டிஷ்யன் கம்பீரம் பீமனிஷ்வனம் விஜகாஹே மகாசன்வோ வார்த்திம் மத்த இவத்விபக. மொழிபெயர்ப்பு. வானுலகத்திற்கு உரிய அரசிலிருந்து திரும்பிய பிறகு சீற்றமுள்ள ஒரு யானையை போன்ற வலிமையுள்ள அந்த அசுரன் மேலும் பயங்கரமாக கர்ஜித்துக் கொண்டு விளையாட்டாக அலைமோதும் ஆழ்கடலில் தலைகீழாக பாய்ந்தான். சோ இனிமேதான் போர் ஆரம்பிக்க போகுது. தஸ்மித் பிரவிஷ்டே வருணஸ்ய சைனிகா யாதோ கனாக சன்னதியக சசாத்வசாக அகத்யமானோ அபிதஸ்ய வர்ச்சிசா பிரதர்ஷிதா துரதரம் பிரதுத்ருஹு. அவன் கடலில் நுழைந்த பொழுது வருணனின் கணங்களாகிய படைகள் நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் பயத்தில் அதிர்ந்து போய் வெகு தூரம் ஓடின. இவ்வகையில் ஹிரண்யாட்சன் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் தன் சிறப்பை காண்பித்தான். இது வம்பிழுக்கிறதுக்காகவே போனது, வேற எந்த நோக்கமும் கிடையாது. வருணன் கிட்ட போய் எப்படியாவது வம்பிழுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போனது. மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம். பொருளுரை பை ஸ்ரீல பிரபா. உலக அசுரர்கள் சில சமயம் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாகவும் வானவர்களாகவும் உலகெங்கிலும் அவர்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டுபவர்களாகவும் தோற்றம் அளிக்கின்றனர். இங்கு கூட ஹிரண்யாக்ஷன் தன்னுடைய அசுர சக்தியினால் உண்மையில் அண்டமெங்கும் தன் ஆதிக்கத்தை நாட்டினார் போல் தோன்றுகிறது. தேவர்கள் அவனுடைய அசாதாரணமான சக்தியை கொண்டு பயந்தனர்.
வான்வெளியில் உள்ள தேவர்கள் மட்டுமல்லாமல் கடலில் உள்ள நீர்வாழ் உயிரினங்களும் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு என்ற அசுரர்களிடம் பயம் கொண்டனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மேல் உலகத்தை ரொம்ப ஈஸியா வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, கடலுக்குள்ள போய் வருணதேவனோட போய் சண்டை போடுறதுக்காக கடலுக்குள்ள போறாங்க. முக்கியமா ஹிரண்யாக்ஷன் போறாங்க. சவர்ஷ பூகானு ததோ மகாபலா ஸ்ரம ஸ்ரம ஸ்ரன்மஹோர் மீஞ்ச வசனேந்திரிதாத் முகிஹி மௌர்யாபிஜக்னே கதயா விபாவரி மாசே திவாம் ஸ்தாத புரிம் பிரச்சேதசக. மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டுமே ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. வணக்கம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பல ஆண்டுகளாக கடலில் அலைந்த வல்லமை மிகுந்த இரண்யாட்சகன் காற்றால் தூண்டப்பட்ட மிகப்பெரிய அலைகளை தன் இரும்பு கதையால் தாக்கிக் கொண்டே சென்று வருணனின் தலைநகராகிய விபாவரியை அடைந்தான். பொருளுரை. நீருலகின் மேம்பட்ட தெய்வமே வருணன் ஆவார். அவரின் தலைநகராகிய விபாவரி என்பது நீர்மண்டலத்தில் இருந்தது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஸோ விருந்தாவனத்துல உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் மங்களார்த்தி வந்து சம்சாரதாவா தான் பாடணும். காலம்பரம் 4:30 மணிக்கு சம்சாரதாவா பாடணும். ஆனா விருந்தாவனத்துல மட்டும் என்ன அப்படின்னா 4:15 பிரபுபாதருடைய சமாதி மந்திரில சம்சாரதாவா பாடிடுவாங்க. அதுக்கப்புறம் பகவானுடைய ஆரத்தி பாடும்போது, பகவானுடைய ஆரத்தி 4:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது விபாவரி சேஷ அப்படிங்கிற ஒரு கீர்த்தனம் பாடுவாங்க. ரொம்ப இனிமையா இருக்கு. யாராவது கேட்டிருக்கீங்களா விபாவரி சேஷ? கேட்டிருக்கீங்களா? ஓகே, தேங்க்யூ. ரொம்ப இனிமையா இருக்கும். பகவானுடைய லீலைகள் எல்லாம் ரொம்ப அழகா வர்ணிக்கப்படும். விபாவரி சேஷ நித்ராச்சாரி ஹூட்டோஜி போலோ ஹரி ஹரி முகுந்த மூராரி ராம கிருஷ்ண ஹயக்ரீவ அப்படின்னு அருமையா இருக்கும் கீர்த்தனம். நரசிம்ம ஸ்ரீமதுசூதன ராஜேந்திர நந்தன ஷியாம பூதன காதன கைடபசாதன ஜய தசரதி ராம. அற்புதமான கீர்த்தனம் விபாவரி சேஷன். சோ இங்க பாக்குறோம் விபாவரி அப்படிங்கிறது வந்து நீர்மண்டலத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இரவையும் குறிக்கும் விபாவரி சேஷ. இரவு முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கிற நேரம். அதனால என்ன செய்யுங்க, எழுந்து பகவானுடைய புகழ பாடுங்க. போலோ ஹரி ஹரி முகுந்த மூராரி ராமகிருஷ்ண ஹயக்ரீவ. பகவான் வந்து பல்வேறு அவதாரங்கள்ல எடுத்திருக்கார், பல்வேறு விதமான லீலைகள் பண்ணியிருக்கார். அந்த லீலைகள் எல்லாம் எழுந்து ஞாபகப்படுத்திட்டு அதெல்லாம் பாடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கீர்த்தனத்துல ரொம்ப அற்புதமா இருக்கும். தத்ரோ பலப்யாசுர தத்ரோ பலப்யா அசுரலோகபாலகம் யாதோ கணானாம் ருஷபம் பிரச்சேதசம் லப்தும் பிரணிபத்ய நீச்சௌ ஜகாதமே தேகாதிராஜ சம்யுதம். பொதுவாக அசுரர்கள் உரையும் இடமாகிய அண்டத்தின் கீழ்ப்பகுதிகளின் காப்பாளனாகவும் நீர்வாழ் உயிரினங்களின் தெய்வமும் ஆகிய வருணனின் இருப்பிடம் விபாவரி ஆகும். அங்கு ஹிரண்யாட்சன் வருணனின் அடிகளில் விழுந்து கீழ்குலத்தவன் போல் அவனை கேலி செய்யும் பொருட்டு புன்னகையுடன், ஓ மேலான இறைவனே, என்னுடன் போர் செய்யலாமே என்று கூறினான். ஏதாவது வம்பு சண்டை இருக்கா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? கொடுக்கல் வாங்கல் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. சும்மா வாசிக்கும் போய் என்னது பெரிய வீரன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க, நீங்க கூட சண்டை போட்டு பார்க்கலாமே, வம்பு இழுக்கிறது. சோ தேவையில்லாத ஒரு பிரச்சனையை அங்க போய் என்ன பண்ற, இவர் வந்து பண்ற. சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா பொருளுரை? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு நன்றி. பொருளுரை. அசுர சக்தி படைத்தவர்கள் எப்பொழுதும் பிறரிடம் சவால் விட்டு அவர்களின் சொத்தை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்துக் கொள்ள முயல்வார்கள். இந்த அறிகுறிகள் சண்டையை விரும்பாத ஒருவரிடம் சண்டையை தொடர்ந்து விரும்பும் ஹிரண்யாட்சனின் செயல்கள் மூலம் காட்டப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொதுவா வந்து ஒரு சத்திரியனுடைய தர்மம் என்னன்னா, இந்த மாதிரி யாராவது சண்டைக்கு கூப்பிட்டா அவங்க சண்டை போடணும். அது சத்திரிய தர்மம். அதுக்காக தேவையில்லாம வலுக்கட்டாயத்துக்கு போய் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தரை வந்து சீண்டி பார்த்து சண்டையில் இழுத்து பெரிய பிரச்சனை எல்லாம் செய்யக்கூடாது. இதான் வந்து அசுர குணம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து சொல்றார். தம் லோகபாலோதிபதிர்
बृहच्छ्रवा वीर्या बहोधुर्मतवीरमानिनां विचित्य लोके किल दैत्यदानवान् यत्रा जशुयेन पुरा यजत् प्रभो. மொழிபெயர்ப்பு. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மத்தாச்சி. ஹரே கிருஷ்ணா. மிய எல்லா கோலங்களின் பாதுகாவலன், மிகுந்த புகழுடைய அரசன், செருக்கும் இருமாப்பும் நிறைந்த வீரர்களை நசுக்கிவிட்டு உலகில் உள்ள தைத்தியர்கள் தானவார்களை வென்று விட்டு நீ ஒரு சமயம் இறைவனுக்கு ராஜசூய யாகத்தை நடத்தினாய். ஹரே கிருஷ்ணா. சோ இதெல்லாம் சொல்லி வம்புக்கு இழுக்கிற, நீ பெரிய வீரன், எல்லாரையும் ஜெயிச்சிருக்க, அதனால இப்போ என்கிட்ட சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். ச ஏவம் உச்சிக்தமதேன வித்விஷா திருதம் பிரலப்தோ பகவான் அபாம்பதிஹி ரோஷம் சமுத்தம் பரமயன் ஸ்வயாதியா வியவோச்சத அங்கோ பரமம் கதாவயம். மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டும் உமா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். எல்லையற்ற தற்பெருமை கொண்ட எதிரியின் கேலிக்கு ஆளான நீர் மண்டலத்தின் வணக்கத்திற்குரிய இறைவன் சினம் கொண்டான். அதனால் ஏற்பட்ட வடுவின் காரணமாக தன் உள்ளார்ந்த சினத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, ஓ அன்பானவனே, வயது முதிர்ந்து சண்டையிட இயலாமல் உள்ள யாம் போரிலிருந்து ஒதுங்கி இருக்கிறோம் என்று பதில் உரைத்தான். பொருளுரை. போரை நாடும் ஜட உலகத்தார் தாம் எக்காரணமும் இன்றி எப்போதும் சண்டையை உருவாக்குவார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வருணன் விலகிட்டாரு. நான் வந்து உங்க கூட சண்டை போடுறதுக்கு தயாரா இல்லை, எந்த காரணமும் இல்லை, ஒண்ணும் இல்லை, எதுக்காக இப்ப சண்டை போடணும், சண்டை தேவையில்லை அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்ணிட்டார், நான் சண்டை போட முடியாது, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, என்னால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போறார் பாத்தீங்க. பஷ்யாமி நாந்தியம் புருஷாத் புராதனாத் யக சம்யுகே துவாம் ரணமார்ககோபிதம் ஆராதயிஷ்யத்ய சுரர்ஷபேஹி தம் மனஸ்வினோயம் விருணதே பவாத்ருஷாதஹ. நீ போரில் மிகுந்த திறமை உள்ளவன், மிகவும் பழமையானவராகிய பகவான் விஷ்ணுவை தவிர போரில் உனக்கு சொந்தமாக யாரையும் நான் காணவில்லை. அதனால் அசுரர்களின் தலைவனே, உன்னை போன்ற நாயகர்களும் புகழ்ச்சியாக குறிப்பிடும் விஷ்ணு பகவானை அணுகுவாயாக. உனக்கு சண்டை போடணும் அப்படின்னு ஆசை இருந்தா யார் கூட போய் சண்டை போடு, பகவான் விஷ்ணு கூட போய் சண்டை போடு. சோ அங்க போய் உன்னுடைய வீரத்தெல்லாம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டார். ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். நீ போரில் மிகுந்த திறமையுள்ளவன், மிகவும் பழமையானவராகிய பகவான் விஷ்ணுவை தவிர போரில் உனக்கு சமமாக யாரையும் நான் காணவில்லை. அதனால் அசுரர்களின் தலைவனே, உன்னை போன்ற நாயகர்களும் புகழ்ச்சியாக குறிப்பிடும் விஷ்ணு பகவானை அணுகுவாயாக. பொருளுரை. வலிய தாங்கும் தன்மை கொண்ட ஜடவுலக வீரர்கள் அனாவசியமாக உலகின் அமைதியை குலைக்கும் அவர்களின் கொள்கையால் பரமபுருஷராகிய பகவானால் தண்டிக்கப்படுகிறார்கள். அதனால் வருணன் இரண்யாட்சனின் போர் வெறியை தணிப்பதற்கு சரியாக வழியாக விஷ்ணுவுடன் சண்டையிட துவங்குமாறு அறிவுரை கூறினார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ மகாவீர் நரசிம்மா படத்துல வந்து, மகாவதார் நரசிம்மா படத்துல வந்து இந்த காட்சியெல்லாம் கூட ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. வருணன் வருவாரு, ஆனா சண்டை போட மாட்டார். சோ விஷ்ணு கூட போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லி இரண்யாட்சனை சொல்லுவார். தம் வீரமாராத் அபிபத்ய விஸ்மயக ஷயிஷ்யசே விரஷயே ஸ்வபிர்விருதஹ யஸ்வத் விதானம் அஸ்தாம் பிரசாந்தயே ரூபானி தந்தே சத் அனுகிரகோச்சயா. மொழிபெயர்ப்பு. வருணன் தொடர்ந்தார். நீ அவரை அடைந்தவுடன் உன் செருக்கிலிருந்து உடனடியாக விடுபட்டு போர்க்களத்தில் கீழே விழுவாய். நாய்களால் சூழப்பட்டு நீங்கா துயிலில் ஆழ்வாய். உன்னை போன்ற கொடியவர்களை பூண்டோடு அழிப்பதற்காகவும் நல்லவர்களுக்கு தன் அருளை வழங்குவதற்காகவும் வராகம் போன்ற பல அவதாரங்களை விஷ்ணு மேற்கொள்கிறார். சோ உன்னுடைய கதி என்னாக போகுது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லிடுறார். இதை கேட்டதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு என்ன பண்ண போறது இல்ல, புத்தி வர போறது கிடையாது. தனபாகியம் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அசுரர்களுக்கு தத்தமது உடல்கள் ஜட இயற்கையின் 5 பூதங்களால் ஆனவை என்பதும், இறக்கும் காலத்தில் அவரது உடல்கள் நாய்களுக்கும் வல்லூர்களுக்கும் விளையாட்டு பொருள்கள் ஆகிவிடும் என்பது தெரியாது. இரண்யாட்சனை
இரையாட்சனை விஷ்ணுவின் வராக அவதாரத்தில் சந்திக்கும்படி வருணன் அறிவுரை கூறினார். அதனால் அவருடைய போரிடும் விருப்பம் நிறைவேறும். அவனுடைய வலிமை வாய்ந்த உடலும் முறியடிக்கப்படும். இவ்வண்ணம் அண்டத்தின் எல்லா திசைகளிலும் இரையாட்சனின் வெற்றி என பெயரிடப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது காண்டத்தின் 17ஆம் அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளுரை முடிவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரிகி ஓம் தத் சத். ஸோ ஹிரண்யாட்சனுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த அத்தியாயம் பார்த்தோம் அப்படின்னா 18வது அத்தியாயம் வராக பகவானுக்கும் அசுரனான ஹிரண்யாட்சனுக்கும் இடையே போர். இந்த அத்தியாயம் முழுக்க போர் பற்றின வர்ணனைகள் தான். ஒருத்தர் வந்து எப்படி அவங்களுடைய வீர தீரத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க, எப்படி வந்து இந்த போர் வந்து 2 பக்கமும் ஒரு சமயத்துல பகவானுக்கு ஏதாவது தோல்வி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி கூட ஏற்படுது. ஏன்னா அவருடைய வீரிய ரசத்தை அவர் அனுபவிக்கணும்னு விரும்பினார் இல்லையா? சோ அதனால இந்த போர் அப்படிங்கிறது இவ்வளவு உக்கிரமா நடக்குது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். பதம் 1. மைத்ரேய உவாச்ச ததேவ மாகர்ண்ய ஜலஷாபாஷிதம் மகாமனஸ்தத் விகனன்ய துர்மதः ஹரே விதித்வா கதிம் அங்கநாரதாத் ரசாதலம் நிர்விசேஷ துரான்விதः. மொழிபெயர்ப்பு. மைத்ரேயர் தொடர்ந்தார். பொய்யான புகழும் செருப்பும் உடைய தைத்தியன் வருணனின் சொற்களில் சிறிதளவே கவனம் செலுத்தினான். ஓ அன்பு விதுரனே, அவன் நாரதரிடமிருந்து பரமபுருஷ பகவானின் இருப்பிடத்தை அறிந்து கொண்டு கடலின் ஆழத்தை வெகு விரைவாக அணுகினான். சோ இங்க பாக்குறோம், ஏற்கனவே வருணன் என்ன சொல்லிட்டாரு, உன்னுடைய உயிர் போக போகுது, உன்னுடைய உடல் வந்து நாய்க்கும் கழுகுக்கும் இரையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் அவனுக்கு புத்தி வரல. புத்தி வராம என்ன நினைக்கிறாரு, எப்படியும் நான் வந்து பகவானோட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து போறாரு. ஸோ ஒரு ரவுண்டு எல்லாரும் படிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா பொருளுரை? பொருளுரை வழங்கிய பிரபுபாதாக்கு ஜெய். ஜட உலக போர் வெறியர்கள் வல்லமை பொருந்திய எதிரியாகிய முழுமுதற் கடவுளோடு சண்டையிடவும் அஞ்சுவதில்லை. உண்மையாகவே அவனுடன் போரிட ஒருவர் உள்ளார் என்பதை வருணனிடமிருந்து தெரிந்து கொண்டு ஊக்குவிக்கப்பட்ட அசுரன் பரமபுருஷ பகவானுடன் சண்டை புரிய மிகுந்த ஆர்வத்துடன் அவரை தேடினான். ஆயினும் அவன் விஷ்ணுவுடன் போரிட்டு நாய்களுக்கும் நரிகளுக்கும் வல்லூறுகளுக்கும் இரையாவான் என்பதை வருணன் முன்கூட்டியே அனுமானித்தார். அசுர சக்தி உடையவர்கள் அறிவில் குறைந்தவர்கள். ஆதலால் அவர்கள் அஜிதா என்று அழைக்கப்படுவோரும் யாராலும் வெல்லப்படாதவரும் ஆகிய விஷ்ணுவுடன் போரிட துணிவார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி. கிருஷ்ணா. ஜித அப்படின்னா வெற்றி கொள்ளக்கூடியது, அஜிதா அப்படின்னா வெற்றி கொள்ள முடியாதவர் அப்படின்னு அர்த்தம். பகவான் வந்து வெற்றி கொள்ளப்பட முடியாதவர், அவரை யாராலும் ஜெயிக்க முடியாது. எப்பேற்பட்ட அசுரனாலும் பகவானை ஜெயிக்க முடியாது, எந்த சூழ்நிலையிலும் அவரை ஜெயிக்க முடியாது. அன்புனால மட்டும்தான் பகவானை ஜெயிக்க முடியுமே தவிர நம்முடைய சக்தியினால பகவானை ஜெயிக்கவே முடியாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில பகவான் சொல்றார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஷ்டாமி பிரியதாத்மனக அப்படின்னு சொல்றார். அன்போடையும் பக்தியோடையும் நீ கொடுக்கும்போது அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். மற்றபடி பகவானை கட்டாயப்படுத்தியோ வேற எந்த வழிமுறையிலும் அவரை எதிர்த்தோ நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது. அன்புக்கு மட்டும்தான் பகவான் வந்து கட்டுப்படுவார், பக்திக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ததஷா தத்ராபிஜிதம் தராதரம் பிராண்யோ மானவ நிமக்ர தம்ஸ்ரயா முஷ்ணந்தம் அஷனா ஸ்வருஷோ ருணஸ்ரியா ஜகாச சாஹோ வனகோச்சரோ மிருக. இனிமே வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆச்சாரியர்களுடைய கமெண்ட்ரியும் வந்து பிரபுபாதர், அது பக்தி வினோத் தாக்கூரோடைய கமெண்ட்ரிலாம் சொல்ற என்னென்ன வார்த்தைகளை எப்படி எப்படி பிரயோகம் பண்றாங்க, அதுக்கு ஆச்சாரியர்கள் எப்படி வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பொருளுரைகள். அங்கு தன் கொம்புகளின் நுனியில் பூமியை தாங்கிக் கொண்டு ஒளி பொருந்திய சிவந்த கண்களுடன் கூடிய பரமபுருஷ பகவானை அவருடைய வராக அவதாரத்தில் அந்த அசுரன் கண்டான். பின் அசுரன் திருத்திக் கொண்டே, ஓ நீரிலும் நிலத்திலும் வாழும் விலங்கு என்றான். என்ன சொல்றாரு? வனகோச்சர மிருக ஜகாசசாகோ வனகோச்சர மிருக. இந்த வார்த்தையை வந்து பகவானை பார்த்து சொல்ற. நீ வந்து ஒரு மிருகம், நீர்லையும் நிலத்திலையும் வாழக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னு சொல்ற. பகவான் வந்து அச்சுதா அப்படின்னு அழைக்கப்படுறார். எந்த நிலையிலும் வீழ்ச்சி அடையாதவர்,
அவர் எந்த அவதாரம் எடுத்தாலும் சரி, அதனால அவர் வந்து குறைஞ்சு போறது கிடையாது. ஆனா இங்க அசுரர்களுக்கு அது புரியறது கிடையாது. இன்னைக்கும் அசுரர்கள் இருக்காங்க இல்லையா, இதே மனோபாவம். இவங்களெல்லாம் எப்படி கடவுளா ஏத்துக்க முடியும், கூர்ம வராக இவங்களெல்லாம் எப்படி வந்து கடவுளா ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க. சோ ஆச்சாரியர்களுடைய பொருளுரை நம்ம வந்து பார்க்கலாம், அற்புதமா இருக்கும். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? கிருஷ்ண மாதாஜி. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். முந்தைய அதிகாரத்தில் பரமபுருஷ பகவானின் அவதாரமாகிய வராகம் காட்டுப்பன்றி பற்றி நாம் விவாதித்துள்ளோம். வராகமூர்த்தி தன் கொம்புகளுடன் கடலின் ஆழத்தில் மூழ்கிய பூமியை மேலே கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது அசுரனான ஹிரண்யாட்சன் அவரை சந்தித்து அவரிடம் சவால் விட்டு அவரை விலங்கு என்று அழைத்தான். அசுரர்களால் பகவானின் அவதாரங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் மீன், வராகம், ஆமை முதலிய அவதாரங்களை பெரிய விலங்குகள் என்றே நினைக்கின்றனர். அவர்கள் பரமபுருஷ பகவானின் மனித வடிவத்தை கூட தவறாக புரிந்து கொண்டு அவரது எளிய நிலையை எள்ளி நகையாடுகின்றனர். சைத்தன்ய சம்பிரதாயத்தில் சில பொழுது நித்யானந்த பிரபு பூமியில் அவதரிப்பதை பற்றிய தவறான கருத்து இருக்கிறது. நித்யானந்த பிரபுவின் உடல் புனிதமானது. ஆனால் அசுரர்கள் பரமபுருஷ பகவானின் உடலை நம்மை போன்ற ஜடப்பொருள் என்றே கருதுகின்றனர். அவஜானந்தி மாமூடா, அறிவில்லாதவர்கள் பகவானின் உன்னதமான வடிவத்தை ஜடப்பொருள் என்று எள்ளி நகையாடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ பகவானுடைய அவதாரங்கள் எல்லாமே பூர்ணமானது. பகவான் எப்பொழுதும் தன்னுடைய நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைகிறதும் கிடையாது. அதனால யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னா அவங்க அசுரர்கள் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அசுர குணம் அவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ பிரபுபாதர் நீங்க வந்து இதை வச்சு சொல்ற, சைத்தன்ய மகாபிரபுவை ஏத்துக்கிறவங்க நித்யானந்த பிரபுவை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நித்யானந்த பிரபுடைய கருணை இல்லாம ஒருத்தரால சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையே அடைய முடியாது. நித்யானந்தம் மகௌனௌமி சர்வானந்த கரம்பரம் ஹரிநாம பிரதம் தேவம் அவதூத சிரோமணி. அவதூத சிரோமணி அப்படின்னு அவர் வந்து புகழப்படுறார். அவதூதர்கள்லயே அவர் தான் வந்து உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுறார். அவருடைய கருணையினால நம்மளால நாம ஜபத்தை பண்ண முடியுது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற பகவானுடைய நாமத்தை நம்மளால சொல்ல முடியுது. நித்யானந்த பிரபுடைய கருணை இல்லாதனாலதான் ரகுநாதாச கோஸ்வாமியால சைத்தன்ய மகாபிரபுவோட சேர முடியல. அதை விளக்கத்தான் சீட்டாதேகி பாணிஹாட்டி ஃபெஸ்டிவல். அப்போ அந்த பாணிஹாட்டி அப்படிங்கிற இடத்துல ரகுநாதாச கோஸ்வாமி நித்யானந்த பிரபுடைய கருணை அடைகிறார். அவர் வந்து தண்ட மகோத்சவம்னு சொல்லப்படுது அந்த விழா. அவர் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்குறார். என்ன தண்டனை கொடுக்குறார்? இங்க இருக்கிற எல்லாருக்கும் உடனடியா நீ வந்து என்ன பண்ணணும், பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். இம்மீடியட்டா என்ன பண்ண முடியும், உடனே இத்தனை பேருக்கு எப்படி? அதனால அவல், தயிர், பால், பழங்கள் எல்லாம் போட்டு விதவிதமான பிரசாதங்களை அங்க வந்து நித்யானந்த பிரபு அந்த ஆணையின் பேர்ல ரகுநாதாச கோஸ்வாமி எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் விநியோகம் பண்றார். அதுக்கப்புறம் தான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, சைத்தன்ய மகாபிரபுவை அடைய முடிஞ்சது. சோ அதனால நித்யானந்த பிரபுடைய கருணை இல்லாம ஒருத்தரால சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை அடைய முடியாது. சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை இல்லாம ராதாகிருஷ்ணனுடைய பக்தி அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. அதனால பஞ்ச தத்துவங்களை நம்ம வந்து ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பா சைத்தன்ய மகாபிரபுவும் தெரியாது, நித்யானந்த பிரபுவும் தெரியாது. பஞ்ச தத்துவங்களை பத்தி எந்த அறிமுகமும் நமக்கு கிடையாது. சோ ஆனா ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வழிமுறையை, நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ற அந்த சொந்த அனுபவத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், பஞ்சதத்துவோடைய கருணையை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம இத்தனை வருஷம் தமிழ்நாட்டுலதான் இருக்கோம், எல்லா கோவில்களுக்கு சுத்திதான் நம்ம இருக்கோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, மகாபிரபுடைய கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, நம்மளுடைய சொந்த அனுபவத்திலேயே நம்ம எதை புரிஞ்சுக்கலாம், மகாபிரபுடைய கருணையை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம இதை முன்னாடி கேட்டுக்கலையே, நமக்கு தெரியாதே, இது உண்மையா இருக்குமா இருக்காதா அப்படின்னா நம்ம வந்து சந்தேகப்படுறதுக்கு எந்த தேவையும் இங்கே கிடையாது. எப்படி சாப்பிட்டா வயிறு நிறையுதோ அதை நாம வந்து அனுபவபூர்வமா உணரலாமோ. மற்றவங்க யாராவது சொல்லணுமா, நீ இவ்வளவு சாப்பிட்டுருக்க, உனக்கு வயிறு நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு யாராவது சொல்லணுமா? சொல்ல தேவை கிடையாது. அந்த உணர்வு நமக்கே நம்ம வந்து உணரலாம். அந்த மாதிரி கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு தூய்மை அடைகிறோம், நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோம், அதை வந்து நம்மளே உணரலாம். சொந்த உணர்வு மூலமாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இத்தனை நாள் கோவிலுக்கு போனதுக்கும் இத்தனை நாள் சாமி கும்பிட்டதுக்கும் மகாபுருடைய கருணைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அதனால ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை சொல்லிட்டுதான் நம்ம என்ன பண்ணணும், ஜபமே வந்து நம்ம செய்யணும், நித்தியம் சொல்லணும்.
ஸோ இந்த மாதிரி பகவானை வந்து சாதாரண ஒரு மனிதனா நினைக்கிறவங்க மூடர்கள் அப்படின்னு பகவத்கீதையிலே பகவான் சொல்றார் 9:11 சொல்றார். அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனுமாஷ்ரிதம். அடுத்த லைன் யார் சொல்றீங்க? பரம் பாவம் அஜானந்தோ மம பூத மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி. பரம் பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். என்னுடைய உயர்ந்த நிலையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மம பூத மகேஸ்வரம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் நான் தான் ஈஸ்வரன் அப்படிங்கறத புரியாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, 5 minutes தான் இருக்கு. பிரம்ம சம்ஹிதாக்கு போயிடலாமா? நம்ம யாரெல்லாம் மெமரி பண்ணிருக்கீங்க பிரம்ம சம்ஹிதா ஸ்லோகா? பண்ணிருக்கேன் மாதாஜி. நான் பண்ணிருக்கேன் மாதாஜி. சொல்லட்டுமா மாதாஜி? சொல்லுங்க. ஆலோல சந்திர கலசத்வன மால்ய வம்சி ரத்னாங்கதம் பிரணய கேலி கலா விலாசம் ஷியாமம் த்ரிபங்கலலிதம் நியத பிரகாசம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. உமா சொல்லுங்க மாதாஜி. ஆலோல சந்திர கலசத் வனமால்ய வம்சி ரத்னாங்குதம் பிரணய கேலி கலா விலாசம் ஷியாமம் திரிபங்க லலிதம் நியத பிரகாசம் கோவிந்தமாதி புருஷம் தம்மகம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுந்தரி மாதாஜி. ஆலோல சந்திரவலசத்ரவனமால்ய வம்சி ரத்னாங்கதம் பிரணய கேலி கலாவிலாசம் ஷியாமம் திரிபங்கம் லலிதாம் நியத பிரகாசம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சந்திரக லசத். லசத் அப்படின்னா ஒளி வீசக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஆலோல சந்திர கலசத்வனமால்ய வம்சி ரத்னாகதம் பிரணய கேலி கலாவிலாசம் ஷியாமம் த்ரிபங்கலலிதம் நியத பிரகாசம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. நெக்ஸ்ட் யாராவது ரெடியா இருக்கீங்களா? கார்த்திகா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆலோல சந்திர கலசத் வனமால்ய வம்சி ரத்னாங்கதம் பிரணய கேலி கலாவிலாசம் ஷியாமம் திரிபங்கம் லலிதம் நியத பிரகாசம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. மாதாஜி. ஆலோல சந்திர கலசத் வனமால்ய வம்சி ரத்னாங்கதம் பிரணய கேலி கலாவிலாசம் ஷியாமம் திரிபங்கலலிதம் நியத பிரகாசம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. நினைக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. செல்வகுமாரி மாதாஜி. ஆலோல சந்திர கலசத் வனமாலி வம்சி பிரணய கே ரத்னாங்கதம் பிரணய கேலி கலாவிலாசம் திரிபங்கம் ஷியாமம் திரிபங்கம் லலிதம் நியத பிரகாசம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. மாதாஜி நான் சொல்லுங்க. மீனா மாதாஜி சொல்லுங்க. ஆலோல சந்திர கலசத் ஆலோல சந்திர கலசத் வனமால்ய வம்சி ரத்னாங்கதம் பிரணய கேலி கலாவிலாசம் ஷியாமம் திரிபங்க லலிதம் நியத பிரகாசம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. சோ இந்த ஷியாமம் திரிபங்க லலிதம். திரிபங்க லலிதம் அப்படின்னா 3 வளைவுகளை கொண்ட உடலமைப்பை உடையவர். தலை ஒரு பக்கம் சாஞ்சி, இடுப்பு ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம் மாத்தி வச்சு, இந்த மாதிரி 3 வளைவுகளை உடைய அந்த பகவான் எப்படி இருக்காராம்? ரொம்ப அழகா இருக்காராம் இல்லையா? ஷியாமம் திரிபங்க லலிதம் நியத பிரகாசம்.
அந்த மாதிரி கோவிந்தரை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து சொல்றார். ஸோ இதுல ஒரு லெக்சர்ல நான் கேட்டது என்னன்னு, யார் சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு லெக்சர்ல நான் கேட்டது என்ன அப்படின்னா, இந்த 3 வளைவுகளை உடைய இந்த பகவான் இந்த திருப்பங்க ரூபத்துல நம்ம இதயத்துல வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் வெளியில போக முடியாது. ஏன்னா வளைஞ்சு இருக்காரு இல்லையா, அதனால வெளியில டக்குன்னு வந்து வர முடியாது. சோ அதனால அந்த திரிபங்க லலிதம் அந்த ரூபத்துல நம்ம பகவானை என்ன பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும், பகவானுடைய அந்த திரிபங்க வடிவம். சோ ராமர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒருத்தருக்கு நம்ம வந்து என்ன சொல்லல, குறைச்செல்லாம் கிடையாது. ஆனா இது வந்து ஒரு ரசம், பகவானை வந்து அனுபவிக்கிறாங்க பக்தர்கள். ராமர் வந்து மரியாதை புருஷோத்தமன், அப்படியே ஸ்ட்ரைட்டா இருப்பார். சோ இந்த மாதிரி கிருஷ்ணர் ஆனா அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கிடையாது, அப்படி வளைஞ்சு இருக்கார். அப்படி அவர் வந்து இதயத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா திரும்ப அவரால் என்ன பண்ண முடியாதான், வெளியில வர முடியாதான். எப்படி வந்து நம்ம வந்து சௌராஷ்டகத்துல பாடினோமோ, தாரா கிரகே வசசதா, அவருடைய இதயம் வந்து அப்படியே ஒரு இருண்ட ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கு, முடிஞ்ச அதுல இருந்து தப்பிச்சு பாரு, நான் உன்னை வந்து லைஃப் டைமா நான் இம்ப்ரெசன்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பில்லமங்கல தாக்கூர் பாடின மாதிரி நம்ம இதயத்துல பகவானுடைய அந்த திருப்பங்க லலிதத்தை நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் அவரால் தப்பிச்சு என்ன பண்ண முடியாதான், வெளியில போக முடியாதான். ஸோ இது நான் கேட்ட ஒரு லெக்சர்ல கேட்ட ஒரு விஷயம். ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நம்ம படிச்சதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஒன்னு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இப்ப நீங்க சொன்னீங்களா மாதாஜி, நித்யானந்த பிரபுவோட கருணை வேணுங்கிற மாதிரி ராமாயணத்துல வந்து சுக்ரீவனுக்கு லக்ஷ்மணரோட இது வேணுங்கிறதுக்காக ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி, கரெக்ட் சொன்னீங்க. சோ சுக்ரீவன் வந்து லக்ஷ்மணருக்கு என்ன கொடுக்கல, உட்கார்றதுக்கு ஆசனமோ மரியாதையோ எதுவும் கொடுக்கல. ராமருக்கு எல்லாம் பண்ணார், ஆனா லக்ஷ்மணனை மதிக்கல. சோ அதனால ராமர் வந்து அவருக்கு ஒரு பாடம் புகட்டுறார். அதனால கண்டிப்பா இளைய பெருமாள் அவர் தான் வந்து நித்யானந்த பிரபுவா வரார், அவர் தான் வந்து பலராமரா வரார். அதனால பகவானுடைய விரிவங்கங்கள் எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணணும், தகுந்த மரியாதை நம்ம வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லா பக்தர்களுக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். தேங்க்யூ மாதாஜி. அப்போ பிரம்மசம்பதி ஸ்லோகம் போயிடலாமா? ரொம்ப கொஞ்சம் டஃபா இருக்கா? இல்ல மாதாஜி, நல்லா டஃப் இல்ல ஓகே. அத்வைதம சாரி, இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்து அங்கான்யஸ்ய சகலேந்திரிய விருத்திமந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரஹஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அங்கானி யஸ்ய சகல இந்திரிய விருத்திமந்தி, நம்மளால கண்ணால பார்க்க மட்டும்தான் முடியும், காதால கேட்க மட்டும்தான் முடியும். ஆனா பகவானுடைய அங்கங்கள் எல்லாமே எல்லா உறுப்புகளுடைய செயலையும் செய்யக்கூடியது. அங்கானி யஸ்ய சகல இந்திரிய, எல்லா இந்திரியங்களுடைய செயல்களையும் அவருடைய ஒரு இந்திரியமே செய்யக்கூடியது. அந்த மாதிரி எல்லா இந்திரியங்களுடைய செயல்களை செய்யக்கூடியது. அதனால்தான் வந்து நாம நைவேத்தியம் பண்ணக்கூடிய அந்த உணவை அவர் எப்படி பண்றார், பாக்குறது மூலமாவே அவர் சாப்பிடுறார். மந்திரங்களை நம்ம சொல்றது மூலமாவே அவர் கேட்கும் போதே அதை சாப்பிடுறார். நம்ம வந்து பெல் அடிச்சு மந்திரம் சொல்லும் போது அந்த மந்திர அந்த ஒளியை அவர் கேட்கறது மூலமாவே பகவான் வந்து அதை ஏத்துக்கிட்டு நமக்கு பிரசாதமா கொடுக்குறார். இந்த மாதிரி பலதும் சொல்லலாம். பகவத்கீதையில வந்து சொல்றாரு, மயா அத்தியக்ஷேன பிரகிருதிஹி அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய கண்கள் மூலமாவே நான் என்ன பண்றேன், இந்த ஜட உலகத்தை நான் வந்து இயங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நம்மளால கண்ணால எதையா சுத்த வைக்க முடியுமா? நம்ம கண்ணுதான் சுத்தும், நம்மளால எதுவும் வந்து சுத்த வைக்கலாம் முடியாது. கண்ணால ஒரு பம்பரம் இருக்கு, கண்ணால பார்த்து அந்த பம்பரத்தை நம்மளால சுத்த வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா பகவான் என்ன சொல்ற, மயா அத்தியக்ஷேன பிரகிருதிஹி சூயதேஜ சராசரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே அப்படின்னு சொல்ற. சோ பகவானால பார்வையின் மூலமாவே இந்த உலகத்தை இயங்க செய்ய முடியும். அப்பேற்பட்ட அந்த பகவான் பஷ்யந்தி, அவர் வந்து தன்னுடைய பார்க்கிறார், பாந்தி படைக்கிறார், எல்லாத்தையும் அவர் தான் பராமரிக்கிறார். ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரகஸ்ய, அவருடைய ரூபம் எப்படி இருக்கு, ஆனந்த சின்மய ரூபம். அது வந்து நம்மள மாதிரியான ஒரு ஜட உருவம் கிடையாது. நித்தியம் பகவான் முன்னாடி போய் ஆனந்த சின்மயா சதுஜ்வல விக்கிரகாஸ்ய கோவிந்தா ஆதி புருஷாம் தமஹம் பஜாமி
இந்த பாடும்போது எவ்வளவு பேர் பகவானுக்கு திருஷ்டி எடுப்பாங்க தெரியுமா? ராதாகிருஷ்ணருக்கு இங்க ராதா மாதவருக்கு அஷ்டசக்கியோட இருக்கிற ராதா மாதவரை பார்த்து நிறைய பேர் திருஷ்டி கழிப்பாங்க. அவங்க பாதங்களை தொட்டு வணங்குறவங்க இருப்பாங்க. சோ பக்தர்களுடைய பாவம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். நித்தியமா அவரை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. நித்தியம் தர்ஷனார்த்தியின் போது பகவானை பார்த்து இதெல்லாம் நம்ம வந்து அவருடைய புகழாரமா நம்ம வந்து சொல்றோம். பிரபுபாதர் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நீங்க மாயப்பூர்ல இருக்கீங்க அதனால இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு வீட்லயும் நம்ம வீட்டையும் நம்ம எப்படி மாத்திடலாம், மாயப்புரா மாத்திடலாம். அதே ராதா மாதவர் நம்ம வீட்டுல வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீடு என்னதான் மாயப்பூர் தான். அந்த கான்சியஸோட நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுவும் மாயப்பூர் தான். அதனால அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு 2 பகவத்கீதை புக் வாங்கி கொடுத்தோம் மாதாஜி. 2 டிவோட்டிஸ் பகவத்கீதா புக் வாங்கி கொடுத்தோம் மாதாஜி. நான் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஜெய் ஜெய். ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. முதலே ஒரு வராக அவதாரம் வந்தது இல்லையா? பூமி வந்து கீழே இருக்கும்போது இது செகண்ட் டைம் சேம் வராகர் தான் வராரு இல்லையா? அதே வராகர் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2 மனுடைய ஆட்சி காலத்துல வராக அவதாரம் நிகழுது அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப என்ன மேல படிக்கும்போது நமக்கு வந்து தெரியும். முதல் வராக அவதாரம் எடுத்த போது அப்போ வந்து பூமி வந்து தானா வந்து அந்த கர்ப்போதக கடல்ல இருந்தது. அதை பகவான் கொண்டு வந்து மேல வச்சார். அப்போ மைத்ரேயர் சொல்லும் போது 2த்தையும் கலந்து சொல்லிட்டார் எக்ஸ்ட்ரஸில. இப்ப நாம பாக்குறது ஒரே ஒரு இந்த ஹிரண்யாக்ஷனுடைய வராக அவதாரத்தை பத்தி நம்ம இப்ப பாக்குறோம். இப்ப சேம் வராகர் தான் வந்திருக்காரு இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஓகே மாதாஜி. பகவான் எடுக்கிறார். ஓ ஓகே. இப்பவும் பகவான் பிரம்மதேவரோட நாசில இருந்து தான் வெளியே வந்து பண்ணாரா? ஆமா. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி சைதன்ய சம்பிரதாயம்னா அது என்ன அர்த்தம் மாதாஜி? சைத்தன்ய சம்பிரதாயம்னா நம்மளுடைய பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம் தான். அதுதான் அப்படி சொல்றேன். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபுவை மட்டும் ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. அவங்க நித்யானந்த பிரபுவை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து சைத்தன்ய சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சோ அவங்க வந்து நித்யானந்த பிரபுவை ஏத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ओके वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय, गौप्रेमानंदे। थैंक यू ऑल। हरे कृष्णा। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। थैंक यू माताजी। थैंक यू माताजी। थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। थैंक यू माताजी। हरे कृष्णा। थैंक यू माताजी। பிரபு என்ன பிரபு உங்களை ரொம்ப நாளா காணோம்? நான் கொஞ்சம் வெளியூர் போயிருந்தேன் மாதாஜி. கும்பகோணம் போயிருந்தேன் கொஞ்சம். ஓ சரி சரி சரி. ஓகே எண்ட் கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க் யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.